நாங்க ஊர்லேருந்து வந்து செகண்ட் டேவே வரலட்சுமி பூஜைங்க. நம்ம வீட்ல கலசம் வைக்கிற பழக்கமெல்லாம் இப்போ வரைக்கும் கிடையாது. ஜஸ்ட்டு வீட்ல சாமி கும்பிட்டு, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஊர்ல இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா 2 டூ 3 பேராவது வரலட்சுமி பூஜைக்கு கூப்ட்டுருப்பாங்க. போய் அங்க சாமி கும்பிட்டு வரலாம். பட் இங்க அந்த அளவுக்கு நமக்கு யாரும் தெரியாது அப்படிங்கிறங்காட்டி, மார்னிங் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு வெளிய வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலான்னு சொல்லிதாங்க. எனக்கு கோலம் வந்து பெருசா தெரியாது. அதனால அரிசி மாவ கொஞ்சமா தண்ணீல கரைச்சுட்டு, அதில லைட்டா ஒரு ஸ்டார் மாரி மட்டும் தான் போட்டிருந்தேன். எனக்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருந்துச்சு. பட் வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு போட்ட கோலத்த அழிக்க வேணான்னு சொல்லிட்டு, அதிலேயே பூவெல்லாம் வச்சாச்சுங்க. சஷ்வந்த் குட்டி எழுந்ததும் அவரையும் ரெடி பண்ணியாச்சு. இங்க வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் ஸ்கூல் லீவு. பட் நம்ம ஊர்ல லீவெல்லாம் கிடையாது. இந்த பூஜை இங்க ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம ஊர்ல இந்த கலசம் வைக்கிறது, அந்த மாரி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். பட் இவ்ளோ பெருசா இருக்கும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஸ்கூல்ல இருக்க மதுரம்மா கோயில் தான் போயிருந்தோம். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. மஞ்சள், ப்ளவுஸ் பிட்டெல்லாம் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க குடுத்ததுமே அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு.